கடவுளை பத்திருக்கியா? காடு காடு அதான் நம்ம ஹீரோ. வணக்கம். நினைத்தது நடக்கவில்லை என்று தோல்விகளை கண்டு மனம் தளரும் அந்த ஒரு சில சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமே இப்பதிவு. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா விமானியாக வேண்டும் என்றுதான் கனவு கண்டாராம். ஆனால் அம்முயற்சிகள் அவர் தோல்வியுற்றாலும் விஞ்ஞானியாக வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கில் வெற்றி கண்டு நம் தேசத்திற்கே முதல் குடிமகனாக உயர்ந்தார். ஆம், தோல்விகள் கூட சில நேரங்களில் அனுபவ பாடமாக அமைந்து நிலையான வெற்றிக்கு வழிகாட்டும் என்பதனை மறவாதீர்கள். நாம் மனம் தளரும் சமயங்களில் எல்லாம் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை சொல்லிக் கொண்டே இருங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையில் மட்டும் உறுதியாக இருந்து நாம் முயற்சித்துக் கொண்டே இருந்தோமையானால் நிச்சயமாக நாமும் ஒரு சாதனையாளராகலாம். உங்கள் கருத்துக்களை தன்னம்பிக்கையின் விதையாக தூவி செல்லுங்கள். அது எம்மை போன்ற மாணவ சமுதாயத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக அமையட்டும். நன்றி. பாரத தாயின் தவப்புதல்வன், பச்சை தமிழன், ஏழையாய் பிறந்தவர், எளிமையாய் வாழ்ந்தவர், குடியரசு தலைவர், மக்கள் மனதில் நிலைத்து நின்றவர், விண்கலத்தின் நாயகன், தமிழுக்கு பெருமை சேர்த்தவர், தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர். சூரியனை மறைக்க முடியுமா? கடலலையை தடுக்க முடியுமா? காலம் கலாமை மறைத்தாலும் ஞாலம் கலாமை மறப்பதில்லை. அவர் அமைத்த பாதையில் பயணிப்போம், வல்லரசு இந்தியாவை நோக்கி. நன்றி. Question. At present, what are the major strengths and weaknesses of our India? Your mic, can you keep the mic like this? Like this. Keep distance. Slowly speak. Speak now. You are a good fellow. Yes. Sir, I am poor English. Study in Malayalam medium. Malayalam parai. इस देश का असली हीरो तो वो एक ही था भाईजान, जो पूरी दुनिया में था। इस देश की शान गंगा सा पवित्र था, जिसका ईमान एक साथ रखता था गीता और कुरान। कभी नहीं किया किसी धर्म का अपमान, आखिरी सांस तक कर गया इस देश के नाम. வாழ்க்கையில சில நிகழ்ச்சிகள் நடக்கும். நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்துல நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை நான் மிமிக்ரி வீடியோ போட்டா எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. சோ இப்போ என்ன வாய்ஸ் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் வாய்ஸ் உங்களுக்காக. My name is APJ Abdul Kalam, and when there is Rakesh in the car, there is a beauty in the character. There is a beauty in the character, there is a harmony in the core. There is a harmony in the core, there is a calm in the nation. There is a calm in the nation, there is a peace in the world. கண்டிப்பாக இந்தியா வளர்ச்சாகும். விவசாயத்துக்காக போராடுங்கள். கண்டிப்பாக விவசாயம் தேவை. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ரொம்ப நன்றி. சோ உங்களுக்கும் பிடிச்ச வாய்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் வாய்ஸ் எல்லாம் போடுவேன். சோ நன்றி, வணக்கம். உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த லைன்ஸ் இவருக்கு மட்டும்தான் மக்கா பொருந்தோம். சுவிட்சர்லாந்துல மே 26 இன்னைக்கும் நேஷனல் சயின்ஸ் டேவா கொண்டாடுறாங்க. எதனால? நம்ம தலைவன் அங்க காலடி எடுத்து வச்சதுனால. இந்தியாவோட த ஒன் அண்ட் ஒன்லி த மிசைல் மேன். தமிழ்நாட்டில் பிறந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பெருமையை தேடி தந்த நம்ம தங்க தமிழ் மகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள் இன்னைக்கு. நீயும் நானும் இல்ல மக்கா சிங்கிளு. தனக்காக வாழாம இந்த நாட்டுக்காகவே பிறந்து, இந்த நாட்டுக்காகவே வளர்ந்து, இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்திருக்காரு. இவர் தான் மக்கா த ரியல் சிங்கிள். படிக்கவே பிடிக்காத பிள்ளைங்களுக்கு கூட இவர் வாழ்க்கை வரலாறை படிச்சா இவரை பிடிச்சுப்போம். அதான் மக்கா இவரோட வெற்றி. படிக்கலாம், உழைக்கலாம், முயற்சிக்கலாம், நீயும் ஆகலாம் அப்துல் கலாம். வி மிஸ் யூ ஐயா. வாழ்க்கையில சில நிகழ்ச்சிகள் நடக்கும். நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்துல நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம தைரியத்தோட சல்லாம் குல்லாமே குல்லாமே சல்லாம் குல்லாமே, அறிவியலில் சிறந்தவர் ஐயா அப்துல் கலாமே. நீங்க திரும்பி பொறக்கனையா இந்த மண்ணில, உங்க உருவம் படம் தெரியுதையா ஏவுகண்ணில. ஹாய் கைஸ், நான் உங்க ஹரிஷ். இன்னைக்கு அப்துல் கலாம் வாட்ச் டைப் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஓகே.
famous poet Kaniyan Punkundranar said that Yathum Ure Yavarum Keli. That means where there is order in the nation, there is peace in the world. இந்தியாவை ஒரு நல்ல வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்றால் மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும். செயல்படுவீங்களா? இந்தியாவை 2020 நல்ல வல்லரசு நாடாக மாற்றுவதில் இளைஞர்களுக்கு பங்கு உண்டு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவின் ஏவுகணையின் நாயகன், இளைஞர்களின் எழுச்சி மிகு தலைவன் ஐயா அப்துல் கலாம் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவரை பற்றி சில அறிந்திராத தகவல் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது இன்றைய அவருடைய பிறந்த நாளில் சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்தாருன்னு. ஐயா அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்தில் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். ஏன் 4 மணிக்கு எந்திரிக்கிறன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏரியாவில் 4லிருந்து 5:30 மணி வரைக்கும் இலவச கணக்கு பாடம் எடுப்பாங்களா, அதனால தான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். அங்கேருந்து 5:30 முதல் 6 மணி வரைக்கும் மசூதிக்கு தொழுக போகிற ஐயா அவர்கள் 6 to 8 மணி வரைக்கும் தன்னுடைய பெரியமா பையனோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே உள்ள பேப்பர்லாம் வாங்கிட்டு வீடு வீடாக போய் போடுவாராம். பின்னர் 4 மணிக்கு வீட்டுக்கு வர ஐயா அவர்கள் 6 மணி வரைக்கும் காலையில் யார் யார் வீட்டுக்கு பேப்பர் போடுமோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் காசு வாங்கிட்டு திரும்ப வருவாராம். 6 மணி மேலே தான் ஐயா படிக்கவே ஆரம்பிப்பாராம். அப்போல்லாம் கெரசின் விளக்கு தானே, அதனால அதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வாங்க முடியாதுன்றலாம் உங்கள் வீட்டில் 8 மணிக்கே அந்த விளக்கு ஆஃப் பண்ணிடுவாங்களாம். பின்னர் அவருடைய ஆசிரியர் வேண்டுகோளுக்கு எனக்கு தான் உங்கள் வீட்டில் 11 மணி வரைக்குமே எரிய விட்டாங்களாம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஐயா, இப்ப நீங்க எங்க கூட இல்லைன்னாலும் எப்பவுமே எங்க மனசுல வாழ்ந்து தயா இருக்கீங்க. ஐயா, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு போதித்து விட்டு சென்ற அந்த மாபெரும் மகான் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை வணங்குகிறது. இளைஞர்களுக்கு மத்தியில் 2020 நாடு வல்லரசு ஆகிவிடும் என்ற ஒரு மிக பெரும் கனவினை விதைத்துச் சென்ற மாபெரும் மகானுக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமையும் கொள்கிறது. லட்சிய கனவுகளை விதைத்துச் சென்ற இவர் விதைகளாக அவர் உறங்கினாலும் இளைஞர்களாகிய விதைகள் என்றும் உறங்காது என்பதில் இவ்வாண்டின் சகாப்தமாகவும் சரித்திரமாகவும் ஒவ்வொருவருடைய உறுதிமொழியாகவும் எடுத்துக்கொள்வதில் நாம் பெருமை கொண்டு பயணிப்போம். நாட்டை வல்லரசு ஆக்குவதில் தொடர்ந்து போராடுவோம். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி